ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kumbakonamsavouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஹெல்தியான பாதாம் மில்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் Kumbakonamsavouries முதன்முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாதாம் பால் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் ஒரு 30 பாதாமை ஊற வச்சு தோல் உரித்து எடுத்துகிட்ருக்கேன். அது கூட 250 ml பால் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். மொத்தமாக 750 ml பால் எடுத்துட்ருக்கேன். இதில் 250 ml சேர்த்து அரைச்சிட்டேன். மீதி 500 ml நம்ம காய்ச்ச போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ 500 ml நான் காய்ச்சிட்ருக்கேன். பால் நல்லா பொங்கி வர அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கோங்க. அப்பப்போ நல்லா கரண்டி போட்டு கலக்கி விடுங்க. அப்போ தான் பொங்காமல் இருக்கும், ஏடை ரொம்ப கட்டாமல் இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அந்த பாலோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. நல்லா அது கொஞ்சம் கெட்டியாகும், லைட்டாக கெட்டியாகும். கெட்டியாகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் அந்த பாதாமோட பச்சை வாசனையும் போகணும். இந்த ஸ்டேஜில் குங்குமப்பூவை அது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குங்குமப்பூ சேர்த்து விட்டு வெண்ணையே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எல்லோ கலர் கிடைக்கும். அந்த கலர் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மில்க் மைட் எடுத்துட்ருக்கேன். மில்க் மைட் ஒரு 1/2 கப் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணும் அப்படின்னா மில்க் மைட் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் சுகர் ஆட் பண்ணலை. இந்த ரிச்னஸ்க்காக நான் இந்த மில்க் மைட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. அந்த மில்க் மைட் அந்த பாதாம் மில்கோட நல்லா கலக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு. ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். சிம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப லோ ஃப்ளேமையே வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குங்குமப்பூ சேர்த்த உடனே அதோட ஃப்ளேவர் அப்புறம் அந்த பாதாமோடு சேர்ந்து வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட். இது பார்த்தீங்கன்னா சரியாயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக அதை கூல் பண்ணிவிடுங்க. கூல் பண்ணிவிட்டு எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க. ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா மேலே ஆடை பணிஞ்சிருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா மிக்சியில் போட்டு ஜஸ்ட் ஒரு திருப்பிக்கிறேன். அப்போ அந்த ஆடை ஏடு பணிஞ்சிருக்கும். அந்த ஏடு அந்த பாலோட மிக்ஸ் ஆகிடும். அது இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு தப்பில் ஆயிடுச்சு. இப்போ பாதாம் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இதை கிளாஸில் மாற்றி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். அதுக்கப்புறமா மேலே நீங்கள் டெக்கரேஷன் அந்த க்ரன்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஊற வச்ச பாதாமை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. குடிக்கும்போது அந்த பாதாம் வாயில் தட்டுப்படும். அது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கூட லைட்டாக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான பாதாம் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட Kumbakonamsavouries மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.